ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வருது இல்லையா? ஸோ ஒரு சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னா பிளாக், ப்ரௌன் அண்ட் க்ரீன் ரெசின்ஸ் எடுத்திருக்கேன், ஈச் 50 grams. அதுக்கப்புறம் ட்ரைட் ப்ளூபெரிஸ், கிரான்பெரிஸ், செரிஸ் அதெல்லாம் 25 grams ஈச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 50 grams எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஸோ அது சைடில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மொலாசஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் சுகரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நான் 1/4 cup சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மொலாசஸ் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இந்த ப்ளம் கேக்குக்கு ஒரு பிட்டர் ஃப்ளேவர் கொடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. அண்ட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ரொம்ப கருகிரும். அதுக்கப்புறம் ரொம்ப பிட்டர் டேஸ்ட் வந்துடும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு திரும்பி 1/4 cup ஜாகரி ஆட் பண்ணிக்கிறேன். ஜாகரி ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஃபோமியாக ஆகும், நிறைய பபிள்ஸ் எல்லாம் அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைட் ப்ரௌன்லேருந்து கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன் ஷேட்ஸ் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அண்ட் இது பண்ணும்போதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இந்த மொலாசஸை பிளாக் ஜாக்னும் சில இடத்துல சொல்லுவாங்க. இதை நம்ம முன்னாடியே கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது ஒரு 2 to 3 times நம்ம ப்ளம் கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம முதல்ல ஆட் பண்ணதை விட இப்போ டார்க்கர் ப்ரௌனாக மாறிட்டே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூல் டவுன் ஆனதும் அதில் 200 mlக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், திரும்பி மீடியம் ஃப்ளேம்லேயே. இது நம்ம சூடாக இருக்கும் போதும் ஊற்றிருக்கலாம். ஆனால் என்னென்னா நல்லா ஃபோமியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி கூல் டவுன் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இந்த மொலாசஸ் கூல் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் அது கொஞ்சம் சூடானதும் எல்லாம் சரியாயிடும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு அதுவுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் ரன்னியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ், மிச்சப்படி எல்லாமே ஈஸி தான். இது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக ப்ளம் கேக் செஞ்சிடலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கானதோடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ப்ரிஃபரபிளி மைக்ரோவேவபிள் பவுல்ஸில் நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ கூல் டவுன் ஆகிட்ட பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 140 grams அளவுக்கு ஃப்ளார் எடுத்திருக்கேன், அதாவது மைதா. அதுக்கப்புறம் 1/4 teaspoon அளவுக்கு உப்பு, அப்புறம் சினமன் பவுடர் 1/2 teaspoon, க்ளோவ் பவுடர் 1/4 teaspoon, நட்மெக் பவுடர் 1/4 teaspoon, அப்புறம் ஜிஞ்சர் பவுடர் 1/2 teaspoon, அப்படியே பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon, பேக்கிங் சோடா 1/8 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஸ்விஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம ஓவர் த வீக்கும் சோக் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் ஓவர் நைட் இல்லைனா 1 hour கூட நம்ம ஸ்லோ சோக் பண்ணலாம். நல்லா ப்ளம்பியாக வந்துருக்கு. நான் 1 week சோக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஜூஸ் நம்ம அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன், அது 75 ml. அது கூடவே பட்டர் எடுத்திருக்கேன், அது 100 grams எடுத்திருக்கேன், ரூம் டெம்பரேச்சர் பட்டர். ஸோ அதுவும் பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 tablespoon ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மொலாசஸ், அது 50 grams அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணினதும் நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு பபிள்ஸ் வந்ததும் அதையே எடுத்து நம்ம இந்த மொலாசஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த மொலாசஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து 50 grams கொஞ்சம் கிண்ணத்துலேயே இருக்கும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு கண்டன்ஸ் மில்க் 140 grams
செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம லெமன் ஜெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாம் சாப்டு நட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன் 40 கிராம்ஸ், அதுக்கப்புறம் கேஷ்யூஸ். ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் ஒரு ப்ராப்பரான மிக்சர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் திக்காக வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்ச் ஜூஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு டேபிள் ஸ்பூனாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. அட் அ டைம் ஆட் பண்ணால் ரொம்ப ரன்னி ஆகிடும், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆச்சு. ஸோ ஒரு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி வந்ததும் பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம 8 இன்ச் ஸ்கொயர் பேனை வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லெவல் பண்ணிக்கலாம். நல்லா லெவல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான டாப்பிங்ஸ்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வால்நட்ஸ், கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து மேலேயும் டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கிரேப் ஜூஸ்லேயும் சோக் பண்ணிக்கலாம், ஆரஞ்ச் ஜூஸ்லேயும் சோக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சாய்ஸ் தான். அண்ட் நம்ம எவ்வளோ சோக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் டாப் பண்ணியாச்சு. நல்லா ஒரு ஏர் பபிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு டேப் பண்ணிவிட்டு 320 டிகிரி ஃபாரன்ஹைட்க்கு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. ஸோ அதில் வச்சு நம்ம 1 hour கிட்ட பேக் பண்ணணும். அவனை பொறுத்து இது வந்து 60 to 90 மினிட்ஸ் கூட ஆகலாம். இது பேக் ஆகிட்டு இருக்கிற டைமில் இது ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம க்ளோவ்ஸ், லெமன், அதுக்கப்புறம் நட்மெக் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருந்ததுனால எனக்கு சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 60 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஒரு டூத் பிக் வச்சு நம்ம சென்டரில் போக் பண்ணி பார்த்தா கிளியராக பேக் ஆகிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒரு 5-10 மினிட்ஸ் கூல் டவுன் ஆனதும் நான் வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் நல்லா கூல் ஆகிறதுக்கு விட்டுடுவேன். இந்த ப்ளம் கேக்கில் வந்து நம்ம நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளஃபியாலாம் இருக்காது, பட் செம்ம சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ் தான், பட் அவுட்புட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் டீடியஸான ஒர்க்கே அந்த மொலாசஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.